வணக்கம் ஸ்டாக் டிவி நண்பர்களே. இது உங்கள் கதை சொல்லி ஃப்ரெண்டு விஜயா. நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன ஒரு குட்டி கதையை கேட்டிங்களா? ஆமாங்க, நம்ம இந்திய அரசாங்கம் லூயி பிரெயில் அவர்களை சிறப்பிக்கிறதுக்காக வெளியிட்ட ஒரு சிறப்பு நாணயத்தை பற்றின ஒரு குட்டி கதை தான் அது. கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதில் சொன்ன மாதிரியே அவருடைய காயினை பற்றி நான் சொல்லிட்டேன். ஆனால் அவருடைய கதை என்ன? அவர் எப்படி பிறந்தார், வளர்ந்தார், இந்த பிரெயில் அப்படின்ற இந்த கோடை பார்வையற்றவர்கள் தொட்டு பார்த்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு எழுதக்கூடிய, வாசிக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை அவர் எப்படி உருவாக்குனார் அப்படின்றது ஒரு சுவாரஸ்யமான கதை. ஒரு மனசை நெகிழ வைக்கிற, நம்மளெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணுற ஒரு கதை. அதை அவங்க கூட பகிர்ந்துக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் இந்த பர்டிகுலராக இன்னைக்கு ஏன் நான் இந்த கதையை தேர்ந்தெடுத்தேன்றதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. முந்தா நேற்று, அதாவது ஜான்வரி 4 தான் அவருடைய பிறந்த தினம். ஜான்வரி 6 பார்த்திங்கன்னா அவருடைய இறந்த தினம். ஸோ பிறந்த தினத்தன்னைக்கு எனக்கு தெரியாது அவர் அன்றைக்கி தான் பிறந்தாருன்னு சொல்லிட்டு. நேற்று நான் நெட்டில் அவரை பற்றின அந்த காயினை பற்றின விவரங்களை சேகரிச்சுட்டு இருக்கும்போது இன்றைக்கி அவருடைய இறந்த தினம்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி அந்த கதையை சொன்னால் ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்குன்றனால தான் இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். லூயி ஒரு நல்ல ஓரளவுக்கு வசதியான குடும்பத்தில் ஃப்ரான்ஸில் பாரிஸ் நகரத்துக்கு பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன டவுனில் தான் பிறந்திருக்காரு. ஓகே, அவர் அப்பா அம்மா எல்லாருமே ஓரளவுக்கு வசதியான குடும்பம்தான். அப்பா அந்த காலத்தில் குதிரை அதெல்லாம் ஓட்டுவாங்க இல்லையா, அதுக்கு தேவையான தோல்னால், அதாவது லெதரில் செய்யப்படுற பொருட்களை செய்யக்கூடிய ஒரு லேத் மாதிரி வச்சுருந்துருக்காரு அவர் வீட்டுக்கு பக்கத்துலேயே. அதில் நல்லாவே அவருக்கு வியாபாரம் நடந்திருக்கு. ஓரளவுக்கு செழிப்பான வளமான வாழ்க்கையை தான் அவர் தன்னுடைய குடும்பத்துக்கு கொடுத்துட்டு இருந்திருக்காரு. ஒரு நல்ல பார்வை திறன் உள்ள ஒரு குழந்தையாக தான் லூயி பிறந்திருக்காரு. அவர் பிறந்து 3 வயசாக இருக்கும்போது தான் அந்த அசம்பாவிதம் அந்த குழந்தையோட வாழ்க்கையில் அரங்கேறி இருக்கு. இந்த இதில் போய் அப்பாவோடைய லேத்தில் போய் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த குழந்தையும் கூட போய் விளையாடிட்டு இருந்திருக்கு. அப்போ ஒரு கூர்மையான ஒரு ஆயுதம் விபத்தாக அந்த குழந்தையோட கண்ணை குத்துனதுல சரியாக தெரியலை, வலது கண்ணா இடது கண்ணான்னு ஏதோ ஒரு கண். அதில் குத்துனதில் குழந்தையோட கண் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. புண்ணாகி வழியில் துடித்த குழந்தைய டாக்டர்கிட்ட காட்டி அவர் ஓரளவுக்கு மருத்துவம் பார்த்துருக்காரு. ஆனால் அந்த அடியானது ரொம்ப மோசமாக பட்டதுனால அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கண்ணில் பார்வையை இழந்துட்டான். இதில் என்ன ஒரு துக்ககரமான விஷயம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்னொரு நல்லா இருந்த கண்லேயுமே அந்த பார்வை பறி போயிடுச்சு. யோசித்து பாருங்களேன், அப்பா அம்மாவுக்கு வருத்தம் தான். ஐயோ, பையனுக்கு கண்ணில் ஒரு கண்ணில் பார்வை போயிடுச்சுன்னு. ஆனால் இன்னொரு கண்ணை வச்சாவது சமாளிப்பான்னு நினச்சிட்டு இருக்கும்போது, அதுவும் உனக்கு இல்லைடா, நீ 2 கண்ணுமே பார்வை இல்லாமல் தான் இருக்கணும் அப்படின்னு விதி அந்த குழந்தைக்கு எழுதிடுச்சு. எவ்வளோ யோசித்து பாருங்களேன். இதில் 5 வயசு 6 வயசு ஆகும்போது லூயி 2 கண் பார்வையுமே இழந்துட்டார். ஸோ இதில் இன்னும் ஒரு என்ன சொல்கிறது, துக்ககரமான விஷயம் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு, சின்ன குழந்தை, ரொம்ப சின்ன குழந்தை, அது பிறவியிலேயே பார்வை இல்லாமல், திறன் இல்லாமல் பிறக்கலை. நல்லா உலகத்தை பார்த்து ரசித்து எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருந்த குழந்தைக்கு திடீர்னு கிராஜுவலாக ஸ்லோவாக கண் பார்வை திறன் போகும்போது அந்த குழந்தைக்கு புரியலை, நம்ம பார்வை திறன் போயிடுச்சு, நம்மளால் இனிமேல் உலகத்தை பார்க்க முடியாதுன்றதே அந்த குழந்தைக்கு புரியலையா. எவ்வளோ கொடூரமான ஒரு விஷயம் பாருங்களேன். அந்த குழந்தை கேட்டுகிட்டே இருந்திருக்கான் அப்பா அம்மா கிட்ட, அம்மா வீட்டை விட்டு வெளியில் கூப்பிட்டு போகலை அப்போ. ஏன்னா குழந்தைக்கு இந்த மாதிரி இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்துருப்பாங்க இல்லையா. குழந்தை வேறு ஸ்கூலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிருக்காது. அப்போ ஏம்மா நம்ம வீடு எப்போ பார்த்தாலும் இருட்டாகவே இருக்குது, வெளிச்சமே தெரிய மாட்டேங்குது, எனக்கு உங்களெல்லாம் தெரியலை, பக்கத்தில் இருக்கிற எதையுமே தெரியலையே, ஏன் இருட்டாகவே வீட்டை வச்சிட்ருக்கீங்கன்னு இந்த குழந்தை கேட்டுகிட்டே இருந்திருக்கான். ஸோ யோசித்து பாருங்கள், எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் இல்லையா. ஆனால் லூயியோட விதி இவ்வளோ மோசமாக இருந்தால் கூட
லூயிக்கு கடவுள் கொடுத்த பெற்றோர்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பெற்றோர்கள். 1800களில் வந்து இந்த விஷயம் நடந்திருந்தாலும், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் இல்லாத நாட்களாக இருந்தால் கூட, தங்கள் பையனை வந்து கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்ற அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து அவங்க படிக்க வச்சுருக்காங்க. 10 வயசு வரைக்கும் அந்த ஊர்லேயே தான் இருந்து அந்த குழந்தை படிச்சிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய சிட்டியில் இருந்த ஒரு பிளைண்டுக்கான ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஸோ எந்த வகையிலையுமே அந்த குழந்தைக்கு வந்து எதையுமே வந்து குடுக்காமலோ, அல்லது அடைச்சி வச்சோ, அந்த குழந்தைய டிஸ்கரேஜ் பண்ணியோ அவங்க அப்பா, அம்மா வளர்க்கல. அது ஒரு நல்ல நல்ல விஷயம். ஏன்னா, அந்த காலத்தில அந்த அளவுக்குலாம் அவேர்னஸ் கிடையாது. இந்த மாரி ஊனமுற்ற குழந்தை பிறக்கிறதோ, இல்ல ஏதாவது ஒரு இந்த மாரி ஒரு விபத்து நடந்து ஏதாவது ஒரு இத இழக்கிறதோ வந்து ஏதோ சாபம் அப்படின்ற மாரிலாம் நெனச்சிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில, அந்த குழந்தைய வந்து வரமா நெனச்சு, அந்த குழந்தைய நல்லாவே வளர்த்துருக்காங்க. அப்புறம் அங்க போனதுக்கப்புறம் லூயிக்கு வந்து என்னன்னா, ஹுய் அப்படின்ற ஒருத்தருடைய புத்தகங்கள் கிடைச்சிருக்கு. ரொம்ப அதிகமாலாம் இல்ல. 3 புத்தகம் தான் இருந்திருக்கு. என்னன்னா, அத வந்து எழுத்துக்கள வந்து தொட்டு பார்த்தா புடைச்சிட்டு இருக்கிற மாரி இருக்கும் அந்த எழுத்துக்கள், பேப்பர்லேருந்து. அதனால அந்த பார்வையற்ற குழந்தைகள் வந்து தடவி பார்த்து அத வந்து உணர்ந்து கொள்ற மாரியான ஒரு அ புத்தகங்கள் 3 அவர் எழுதியிருக்காரு. லூயிக்கு வந்து அந்த கல்வி நிறுவனமும் சரி, அந்த சூழலும் ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா, தன்ன போலவே கஷ்டப்படுற குழந்தைகள சந்திக்க முடியுது. இன்னும் கொஞ்சம் நெறைய தெரிஞ்சுக்கலான்ற ஆர்வமும் வருது. ஆனா, உடனேயே அந்த குழந்தைக்கு அந்த சிறுவனுக்கு தெரிஞ்சு போயிருது. இந்த சிஸ்டம் வந்து நமக்கு செட் ஆகாதுன்னு. எனக்கு நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்ப எழுத்துக்கள் வந்து நம்ம எப்படி அந்த எழுத்துக்கள பார்க்குறோமோ, பார்வை உள்ளவர்கள். இப்ப ஏ, பி அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். நம்ம எழுதும்போது பார்க்குறோம், எழுதுறோம், அத மனசுல ஞாபகம் வச்சுக்கிறோம். ஆனா, ஏ அப்படின்னா எப்படி இருக்குன்னே தெரியாத அந்த பார்வை இல்லாத குழந்தை வந்து, எப்படி அத தொட்டு பார்த்து உணர்ந்து ஞாபகம் வச்சுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த புத்தகத்த தயாரிக்கிறதே ரொம்ப கஷ்டமான ப்ராசஸா இருந்திருக்கு. அதனால தான் அதிக எண்ணிக்கையில அந்த புத்தகங்கள் கிடைக்கல. அப்படின்றப்ப அறிவு எங்க விசாலமடையும்? அந்த 3 புக்கோட தான். அத விட்டா வேற ரிசோர்ஸே கிடையாது. பார்வை இல்லாத குழந்தைகளுக்கு அந்த சமயத்துல. அப்ப நம்ம இதுக்காக ஏதாவது செய்யணும். நம்ம பார்வை இல்லாதவங்களும் படிக்கணும். நம்மளும் மேலும் நிறைய விஷயங்கள் தெரியணும். நம்மளும் எழுதணும். ஏன்னா, அவங்களுடைய அனுபவங்கள், அவங்களுடைய அறிவாற்றல், அவங்களுடைய திறமைகள்லாம் எழுதணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து, இத வந்து லூயி வந்து இறங்குறாரு இந்த முயற்சிகள். அப்ப அவர் வயசு வந்து பார்த்தீங்கன்னா, 12, 11 அந்த மாரி வயசு தான். சரியா? சிறுவன் தான். ஆனாலும் தனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது. இதே மாரி நெறைய பேர் கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்டத்த போக்கணும். இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணுன்ற தேடல், அணையாத தீ அந்த சிறுவனோட மனசுக்குள்ள. அதுதான் அந்த சிறுவன வந்து ஓட வச்சுட்டே இருந்திருக்கு. மேலும், மேலும், மேலும் முயற்சி பண்ணு. நீ ஏதாவது சாதிக்கணும். நீ நெனச்சத வந்து அடையணுன்ற அந்த தீய வந்து அணைய விடாம பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. அப்பதான் சார்லஸ் பார்பியர்ன்ற ஒரு மனிதர் வந்து அவர் மிலிட்டரியில வேலை பார்த்தவர். அப்போ இந்த எதிரிகளுக்கு தெரியாம, இரவு நேரங்கள்ல வந்து லைட்டே போடாம, தகவல் பரிமாற்றம் பண்ணிக்கணும். சரி, அவங்களுக்குள்ள. ப்ளஸ் அந்த எழுதப்பட்ட கோட் வேர்ட்ஸ் தான் அது. அந்த கோட் வேர்ட்ஸ் வந்து நீ எதிரியோட கையில சிக்கினாலும், அது அவங்களுக்கு புரியக்கூடாது. ஏன்னா கோடு இல்லையா? அவங்களால அந்த கோட கிராக் பண்ண முடியாம இருக்கணும். அந்த மாரி இருக்கணுன்றதுக்காக, தமிழ்ல அப்படின்னா என்ன பண்ணணும்? கண் பார்க்கக்கூடாது, லைட் போடக்கூடாது. தடவி பார்த்தே அவங்க வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்காக நைட் ரைட்டிங், அதாவது இரவு நேர எழுத்துன்னு வச்சுக்கலாம். அப்படியா? அந்த மாரி ஒரு சிஸ்டம் வந்து அவர் டெவலப் பண்ணி அவர் யூசேஜ்ல இருந்திருக்கு. அத லூயிகிட்ட குடுக்கும்போது, லூயி அத தொட்டு பார்த்தப்போ 12 புள்ளிகள், 12 டாட்ஸ், அதாவது புள்ளிகள்னா அது ரெய்ஸ்டா இருக்கும், எம்போஸ்டா இருக்கும், புடைச்சுக்கிட்டு இருக்கும். பேப்பர்லேருந்து அப்படி புடைப்பா இருக்கும். தடவி பார்த்தா உணரலாம். ஸோ இட் இஸ் அ டாக்டைல் கோட். டாக்டைல் கோட்னா டாக்டைலா தொடு உணர்ச்சி. கோடுனா மறைமுகமா, ரகசியமா சொல்லப்படுற ஒரு விஷயம். இந்த டாக்டைல் கோடு வந்து 12 டாட்ஸ் இருந்திருக்கு.
இதை வச்சு நீ ஏதாவது டெவலப் பண்ணுப்பான்னு சொல்லப்போ லூயி வந்து அதை வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காரு அந்த வயசுலேயே. அதை முடிஞ்ச வரைக்கும் ரிஃபைன் பண்ணி சுருக்கி, ஏன்னா 12 புள்ளிகள்ன்றலாம் அதிகம். அந்த குழந்தைங்களுக்கு வந்து படிக்கிறது கஷ்டம், புரிஞ்சு நினைவில் வச்சுக்கிறது கஷ்டம். அதனால் அதை வந்து அழகாக சுருக்கி 6 புடைத்த புள்ளிகள் கொண்ட ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராரு. அதை தான் நம்ம உலகெங்கும் இப்போ வந்து பிரெயில் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேராலேயே அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த 6 டாட்ஸ் அதுக்கு வந்து நம்பரிங் இருக்கும். ஸோ ஒரு ஒரு 2 புள்ளி 2 புள்ளி 2 புள்ளி. ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு நம்பரிங் இருக்கும். இந்த 6 புள்ளிகள் கொண்ட ஒரு இதை வந்து செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய காம்பினேஷன்ஸ். ஒரு நம்பர் 1 டாட், நம்பர் 2 ஒரு எழுப்பு. ஏன்னா சரியாக தெரியல, ஞாபகம் இல்லை. ஆக்சுவலாக நான் வந்து பிரெயில் கற்றுக்கிட்டேன். ஃபிசியோதெரப்பி முடித்து இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் பிரின்சிபல் சொன்னதுனால நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேரும் போய் கற்றுக்கிட்டோம். கொஞ்ச நாள் கற்றுக்கிட்டோம். ஆரம்பத்தில் ஈஸியாக இருந்தது, போக போக கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அந்த கான்ட்ராக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இப்போ எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை, இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. நம்ம ஒரு காலத்தில் வந்து பிரெயில் கற்றுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து செல் 1 அப்படின்னாக்கா அது ஏ, செல் 2 அப்படி டாட் 1 அப்படின்னா ஏ, டாட் 2னா பி. அந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் இருக்கும். ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் நம்பர், அந்த நம்பருக்கு ஒரு எழுத்து இது கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த எழுத்துக்கள் வந்து எழுதப்படும். அதை தடவி பார்த்தா கண்டுபிடிக்கலாம். சரியா? இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இது வந்து கண்டிப்பாக குழந்தை, அதாவது பார்வையற்றவர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவி. ஏன்னா அவங்களுக்கு தொட்டு பார்த்து உணர்ந்து ஈஸியாக புரியக்கூடிய ஒரு வகையில் இருந்தது. ப்ளஸ் வந்து அவங்களுக்கு 6 புள்ளிங்கும்போது ஒரே நேரத்தில் தொட்டாலே அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கலாம். இது நிறைய புள்ளிகள் இல்லை, அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த சுருக்கின வடிவம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக உபயோகத்தில் வர்றதுக்கு ரொம்ப எளிமையாக இருந்தது. அது ஒன்று. 2வது, இது வந்து பார்வை உள்ள நம்மளை போல ஆட்களுமே வந்து அதை கற்றுக்கலாம். நம்ம ஏன் கற்றுக்கணும்? நம்ம கற்றுக்கிட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ அதுக்கும் இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக தான் இருந்திருக்கு. ஆனால் என்ன ஒரு கொடுமைன்னா, இதை கண்டுபிடிச்சி இதை பற்றின புக்கு எழுதி இதை வந்து தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி தன்னோட கடைசி காலம் வரைக்கும் மியூசிக்கல் நோட்ஸ் முதற்கொண்டு பிரெயில் வந்து இந்த பிரெயில் மொழியில் வந்து இந்த கோடில் வந்து எழுதியிருக்காரு. அவ்வளோ அவரை பண்ணிகிட்டு இருந்திருக்குமே வந்து யாருமே அப்போ வந்து இது பண்ணல, கொண்டாடவோ இல்லை ஏற்றுக்கவோ இல்லை. என்றைக்கு தான் இந்த உலகம் நம்ம அப்படி பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள்? ஒரு பெரிய விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சா கூட யாருமே அப்போ அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அவர் அதை பற்றிலாம் கவலைப்படல. சரி, என்றைக்காவது உபயோகம் ஆகும் அப்படின்னு சொல்லி இதை பற்றி நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காரு, நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. கடைசி வரைக்கும் அதை ரீடிஃபைன் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. திரும்ப திரும்ப அதை வந்து மாற்றி ஒரு நல்ல வடிவத்துக்கு கொண்டு வந்திருக்காரு அவர். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மொழிகளிலுமே ஆல்மோஸ்ட் உலகத்தில் வழங்கப்படுற பேசப்படுற முக்கியமான மொழிகள் எல்லாத்துலேயுமே பிரெயில் அடாப்டேஷன்ஸ் இருக்குது. பிரெயில் அந்த கோடை வந்து நம்ம முக்கியமான மொழிகள் எல்லாத்துலேயுமே ஏற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றி உபயோகப்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ உலகத்தில் உள்ள எல்லா பார்வை திறன் இல்லாதவர்களுக்கும் இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஸோ இது வந்து நம்மளும் அதை கற்றுக்கலாம், எழுதலாம், இது பண்ணலாம். அவங்க பார்வை திறன் அற்றவர்களும் அதை வந்து நல்ல வழியாக பயன்படுத்திக்கலாம். இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய நோட்ஸ், அதாவது மியூசிக்கல் நோட்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் நிறைய சாஃப்ட்வேர் வந்துச்சு இதை வச்சு. அப்புறம் வந்து பிரெயில் டைப்ரைட்டர் மாதிரியே வந்து ஒரு மெஷின் இருக்கும். அதில் நம்ம ஆரம்பத்துலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கூர்மையான ஆணியை வச்சு ஒரு தடிமனான பேப்பரில் வந்து குத்தி குத்தி அந்த புடைப்பான டாட்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. அது ரொம்ப கஷ்டம். யோசிச்சு பாருங்களேன், ஒவ்வொரு டாட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதுவும் அந்த படிப்பை நீங்கள் அதிகமாக படிக்க உங்களுக்கு கஷ்டம் அதிகமாகும். ஆனால் இப்போ அதனால் அந்த பிரெயில் ரைட்டர்னு சொல்லிட்டு ஒரு டைப்ரைட்டர் மாதிரியே இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா இந்த டாட்ஸ் விடும். ஸோ நாங்கள் படித்தது வந்து பிரெயில் ரைட்டரில் தான் நாங்கள் படித்தோம். ஸோ அது வந்து கம்பேரிட்டிவ்லி ஈஸி தான். ஸோ அந்த மாதிரி
இப்போ நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு பிரெயில் இதை கற்றுக்கிறதுக்கு. ஸோ இந்த கதை வந்து கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஆனால் பாருங்களேன், இந்த மனிதர் வந்து இவ்வளோ அறிவான ஒரு பார்வை குறைபாடு இருந்தால் கூட அவர் வந்து நல்ல அறிவான குழந்தையாக தான் இருந்திருக்காரு. அவர் சாதிச்சிருக்காரு. என்ன ஆனால் ஆரோக்கியம் அவருக்கு இல்லை. ஒரு தொடர்ந்து லங் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுகிட்டே இருந்திருக்கு. அதனால டிபின்னு சொல்கிறாங்க. அது சரியாக பதிவு பண்ணப்படலை வரலாற்று இதில். தன்னுடைய 43வது வயதிலேயே மரணம் அடைஞ்சிட்டார். ஒரு மாமனிதர் இன்னும் இருந்திருந்தாலும் இன்னும் நிறைய விஷயங்களை அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனால் விதி வந்து அவருக்கு அந்த இதை கொடுக்கல. 43வது வயதுலேயே அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு. ஆனால் இன்றளவும் அவருடைய சிஸ்டமானது உபயோகப்படுத்தப்பட்டுட்டு இருக்கு. பல பார்வையற்ற மனிதர்களோட வாழ்க்கையில் வந்து அது ரொம்ப ரொம்ப உபயோகமானதாக இருக்குது. ஸோ இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் அந்த கதையை நல்லா சொன்னேன்னு நான் நம்புகிறேன். எப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கதையிலேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வாழ்க்கை வந்து நம்ம இப்போ பிறக்கும்போது இருக்கிற விஷயமே இப்போ நம்ம கூட இருக்க போகிறதில்ல. நம்ம சில நல்ல விஷயங்களை இழக்கலாம். லைக் லூயியோட வாழ்க்கையில் வந்து பார்வையே இழந்துட்டார். ஸோ நமக்கு நிறைய கஷ்டங்கள் வரலாம், எல்லாம் வரலாம். ஆனால் அதெல்லாம் தள்ளிட்டு நான் வந்து என்னுடைய பிரச்சனை, எனக்கு இது பிரச்சனை, இதே மாதிரி நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது உலகத்தில். இதுக்கு என்ன தீர்வு, என்ன சொல்யூஷன்? ஸோ அதை நோக்கின அந்த பயணம், அதை நோக்கிய அந்த தேடல், அதை நோக்கிய அந்த கடின உழைப்பு, நான் இதுக்கு ஒரு தீர்வு யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு தீர்வு சொல்லணும், யாரோ ஒருத்தர் தான் எனக்கு கை கொடுக்கணும்லாம் இல்லை. நான் இறங்கி அடிப்பேன், நான் இறங்கி வேலை செய்வேன், எனக்கு இது வேணும், என்னால் இது செய்ய முடியும். இந்த ஒரு எண்ணம் அதுதான் அவரை வந்து இந்த சிஸ்டமை கண்டுபிடிக்க வச்சுருக்கு. இன்றைக்கி பலருக்கும் பயனுள்ளது. அவருடைய வாழ்க்கை கடந்து போனாலும், சீக்கிரமே முடிஞ்சு போனாலும், இன்றளவும் அது வந்து உபயோகமாக இருக்குது. ஸோ இதை யார் என்ன சொன்னால் என்ன, நான் இதை பண்ணுவேன். அது பிரெயில் சிஸ்டம்னா நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அவர் கரெக்டாக ரீடிஃபைன் பண்ணி கரெக்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணி முடிக்கும்போது அந்த சிறுவனுக்கு 13 வயது தான். யோசிச்சு பாருங்கள், 13 வயசில் நம்மளாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தோன்னு, எனக்கு என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம், ஜாலியாக விளையாடிட்டு இருந்திருப்போம். அந்த பையன் வந்து தன்னுடைய கஷ்டத்தை உணர்ந்து, தன்னுடைய கஷ்டத்தை கடந்து, அதெல்லாம் தாண்டி நான் ஜெயிப்பேன்டா, நான் இதுக்கு வந்து ஒரு தீர்வு கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு பார்த்தீங்களா? அதுதான் நான் வந்து நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு பாடமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா யாருமே எனக்கு இல்லை, எனக்கு வேறு எந்த சிஸ்டமுமே ஹெல்ப் பண்ணல, டெக்னாலஜி கிடையாது, ஆனாலும் நான் பண்ணுவேன். நான் வந்து இந்த பிரச்சனையை கண்டிப்பாக நான் வந்து தீர்த்துக்குவேன் அப்படின்னு அந்த தேடல் பார்த்தீங்கன்னா, அந்த தேடல் வந்து நமக்கு எல்லா வயசுலேயும் எல்லா பிரச்சனை வரும்போதும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கதை வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அடுத்தவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நல்ல கதைகள், நல்ல மனிதர்களை பற்றிய கதைகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்ம ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் அடுத்த கதையை நல்ல வீடியோவில் இதை விட சூப்பராக ஒரு நல்ல அருமையான ஒரு கதையோடு வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.